காரணம் ஆளுங்கட்சி கடமை தவறியது. போலீஸ்காரங்கள்லாம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தாங்க, நீதித்துறையை எதிர்க்கிறாங்க. அதை விட முக்கியம் 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டத்தை ஒரே நைட்டில் ஒரு சாதாரண ஊரில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் செய்ய முடியுமா? 41 பெட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு தியேட்டர் இருந்ததா? எண்ணி பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட பச்சை பொய்யை போலீஸ் பேசுது. பேச வைக்கிறார் ஸ்டாலின், பேச வைக்கிறார் உதயநிதி என்று எண்ணி பாருங்கள். அவ்வளவும் திமுக தூண்டிவிட்டு செய்கிற, திட்டம் போட்டு செய்கிற சூதாட்டம், பொய்மை, இதுதான் உண்மை. 2026 தேர்தலில் அதிமுக அணியில் பிரிந்த அனைவரும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குங்களா? சசிகலா உட்பட எல்லாரும் கடலில் மூழ்கி விட்ட கப்பலை எடுத்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அது கேள்வியை கேட்காதீங்க. 2026 ஒருவேளை தாவேக்காவும் பாஜகவும் அதிமுகவும் இணைந்தா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இணையாமலேயே அதிமுக இரட்டை இலையாட்சி எடப்பாடி தலைமையில் கட்டாயமாக அமையும். அதை நீங்கள் பாருங்கள். விலைவாசி விஷம்போல் ஏறிவிட்ட நிலையிலே திமுக வெட்டு பெண்களை ஓட்ட இரட்டை இலைக்கு எடப்பாடி முதலமைச்சராக போகிறாங்க. இதுதான் உண்மை நிலை.